யார் தவறு பண்றாங்களோ அந்த டிரைவரை சிறைப்படுத்துங்க. அதுதானே சரி. ஆமா, லாரிகளை சிறை வச்சுக்கிறாங்க. ஏற்றி விட்டவங்க மேலையும் இறக்குறவங்க மேலையும் பொருளை பெற்றுக்கொள்பவரும் பொருளை அனுப்புவரும் மேலதான் வழக்கு போடணும். கன்சைனர் கன்சைனி இப்ப நாங்க தடுக்க முடியாது. ஓவர்லோடு தனியார் கம்பெனிகள் மட்டுமல்ல, அரசாங்க கம்பெனிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அத்தனை கிரஷர்ஸ் எல்லா இடத்துக்கும் ஓவர்லோடு போகுது. அதனால இது வந்து தனியார் அமைப்புகளோ யாரு தொண்டு நிறுவனங்களோ அந்த மாதிரி எங்க மாதிரி சங்கங்களோ இது நிறுத்த முடியாது. இப்போ நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பாக பிரதமர் அவர்கள் 1000 இடங்களில் கனரக வாகனங்களை இயக்குகிற ஓட்டுநர்களுக்கான தங்குமிட வசதியை, உண்டு உறவிட தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்காருன்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த வகையில் நடைமுறையில் வருதுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அது மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வந்திருக்கிறதா, அதை பற்றி நீங்கள் உங்கள் பார்வையை சொல்லுங்கள் சார். இந்த கனரக வாகனங்கள் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு 6 லட்சத்தில் 7 லட்சம் வாகனங்கள். இப்போ இந்த 7 லட்சம் வாகனத்தை இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கும். ஆமாம், நெருக்கம் அதிகம், விபத்துக்களும் அதிகமாக இருக்கும். உண்மை. ரோடு ஆக்சிடெண்ட்டு, சாலைகள் பராமரிப்பது, அதே மாதிரி போக்குவரத்து விதிகள், இப்படி எல்லாரையும் இது வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும். லாரி ஓனரும் லாரி டிரைவரும் கடைபிடிக்கணும், பஸ் டிரைவரும் கடைபிடிக்கணும், காரு ஓட்டுறவங்களும் கடைபிடிக்கணும், பொதுமக்களும் பாதசாரிகளும் எல்லாரும் கடைபிடிக்கணும். அதே மாதிரி இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிக எச்சரிக்கையாக பயணப்படுவாங்க. இதில் வந்து இந்த வந்து மனிதனுடைய உயிர் மகத்தானது, எல்லோருக்கும் இதில் பங்கு உண்டு. அதை முதல்ல மோட்டார் வெளிச்சம் தெளிவாக எடுத்து சொல்லுது. இப்போ 1991 மாதவரத்தில் சிஎம்டி டிராக்டர்னு ஒரு 8 ஏக்கரில் பார்க்கிங், மொத்தம் 86 ஏக்கரில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சம்பாக்கத்தில் ஒரு 8 ஏக்கரில் கனரக வாகனங்கள் நிறுத்துறதுக்கு தமிழக அரசு சிஎம்டியை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ இங்கே வந்து இந்த 4 மாவட்டத்தை சொன்னேன், இது வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, துறைமுகங்கள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு சென்னை துறைமுகம் இருக்குது, காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்குது, அதே மாதிரி எண்ணூர் துறைமுகம் இருக்குது, பல தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் இருக்குது, வேர்ஹவுசஸ் இருக்குது, மருந்து கிடங்குகள் இருக்குது, உற்பத்தி தளவாடங்கள் செய்யக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் இருக்குது, கும்மிடிப்பூண்டி சிப்காட் இருக்குது, இப்படி நிறைய சிப்காட் இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இப்படிப்பட்ட நிறைந்த பகுதிகளில் ஒரு 25 ஏக்கரில் 25 இடங்களில் புறவழிச்சாலை, உள்வட்ட சாலைகளில் 25 இடங்களில் குறைந்தது 25 ஏக்கரில் அவங்களுக்கு வந்து பார்க்கிங் டெர்மினல், கேன்டீன், டார்மெட்ரி வசதியோடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்னு கடந்த 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க. அரசுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எசென்சியல் இது இன்னைக்கு இல்லை, இது தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு 25 இடங்களிலே கனரக வாகனங்கள் நிறுத்துவதற்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட போக்குவரத்து நிறைந்த பகுதிகளிலே வாகனங்கள் சாலைகளில் நிறுத்துவதை தவிர்க்கவும், சர்வீஸ் சாலைகளிலே நிறுத்துவதை தவிர்க்கவும் உடனடியாக எங்கு பார்க்கிங் என்பதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்பதான் நீங்க நோ பார்க்கிங்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இதனால பொதுமக்கள் மிக பாதுகாப்பாக பயணம் செய்வாங்க, விபத்துக்கள் குறையும். இதனால வந்து மிகப்பெரிய பெருமை அரசுக்கு தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு பார்வையாக பார்க்காம அந்த ஓட்டுநருடைய உடல்நலன், மனநலனை சார்ந்து அவருக்கு சரியான ஓய்வு கொடுக்கும்போது அவர் சரியான முறையில் வாகனத்தை இயக்க முடியும். அது சாலையில் செல்லக்கூடிய மற்ற வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையும் கூட.
அது அரசு கண்டிப்பாக பரிசீலனை கொண்டு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி சாதாரண பொதுமக்கள் கூட இந்த ஆன்லைன் டிஜிட்டல் வகையில் கேசஸ் போடும்போது பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாலைகளை பயணப்படக்கூடிய பொதுமக்களுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா, உங்களுடைய ஓட்டுநர்கள்லாம் வந்து 5 நாட்கள் 10 நாட்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கடக்குறாங்க. அவங்க பார்டர் விட்டு பார்டர் பயணப்படுறாங்க, மொழி விட்டு மொழி பேசுகிற கட்டாயத்துக்கு போகிறாங்க. அப்போது இத்தனை 1000 கிலோமீட்டர் பயணப்படக்கூடிய உங்களுடைய ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வழக்குகள் குறித்து உங்களுடைய பார்வையை நீங்கள் பகிரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். சார், நல்ல இந்த ஓவர்லோடுங்கிறது, ஓவர்லோடால் சாலைகள் பாதிப்பு. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு, பிரேக் போட்டால் வண்டி நிற்காது. 25 டன்னு 30 டன்னு 40 டன்னு ஏற்ற வேண்டிய லாரிகளில் 50 டன்னு 60 டன்னு 70 டன்னு 80 டன்னு 90 டன் வரைக்கும் லாரிகள் லோடு ஏற்றிட்டு போகிறாங்கன்னா, இதனால் மிகப்பெரிய சாலைகள் பழுதடையும், விபத்துக்கள் ஏற்படும், லாரிகள் பிரேக் பண்ணால் நிற்காது. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது செய்கிற தவறு யாருன்னு சொன்னால், பொருளை ஏற்றுகின்றவரும் பொருளை இறக்குகின்றவங்களும். பொருளை ஏற்றி விட்றவங்க பேர் கன்சைனர், பொருளை இறக்கிக்கிறவங்க பேர் கன்சைனி. இந்த அரசும் காவல்துறையும் ஆர்டிஓவும் என்ன செய்கிறாங்கன்னா, லாரி மேலே நாங்கள் சுமந்துட்டு போகிறவங்க, எங்களுக்கு அவங்க ஏற்றி விட்றாங்க, நாங்கள் சுமந்துட்டு போகிறோம், எங்கள் மேலே ஃபைன் போடுறாங்க. இதுதான் சரியா புரிதல் இல்லை. எங்க மேல ஃபைன் போடக்கூடாது. ஏற்றி விட்டவங்க மேலையும் இறக்குறவங்க மேலையும் பொருளை பெற்றுக்கொள்பவரும் பொருளை அனுப்புவரும் மேலதான் வழக்கு போடணும். கன்சைனர் கன்சைனி. இப்ப நாங்க தடுக்க முடியாது, சங்கங்கள் தடுக்க முடியாது, அரசாங்கம். இதுதான் தாங்க தெளிவா கடிதத்துல பல ஆண்டுகளா சொல்றோம். இவங்க 2 பேர் மேல நீங்க வழக்கு போட்டால் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓவர்லோடு நின்றுடும். ஓவர்லோடு தனியார் கம்பெனிகள் மட்டுமல்ல, அரசாங்க கம்பெனிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அத்தனை கிரஷர்ஸ், எல்லா இடத்துக்கும் ஓவர்லோடு போகுது. அதனால இது வந்து தனியார் அமைப்புகளோ யாரு தொண்டு நிறுவனங்களோ அந்த மாதிரி எங்க மாதிரி சங்கங்களோ இது நிறுத்த முடியாது. இதை வந்து பொருளை ஏற்றுறவங்களுக்கும் பொருளை இறக்குறவங்களுக்கும் நீங்க அபராதம் போடுங்க. இந்தியா முழுவதும் இந்த ஓவர்லோடு பிரச்சனை முடிவிற்கு வரும், 100 விழுக்காடு முடிவிற்கு வரும். சாலைகள் பாதுகாப்பாக இருக்கும், அதே மாதிரி விபத்துக்கள் நடக்காது, விபத்துக்கள் மிக பெரும்பான்மை குறைந்து விடும். இதெல்லாம் நாங்க தெளிவா சொல்றோம். இதுதான் சொல்றோம், இந்த ஓவர்லோடுங்கிறது இன்னைக்கு நேற்று நாங்க சொல்ல, கடந்த 25 வருஷமா சொல்றோம். இதை நிப்பாட்டணும்னு சொன்னா அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும், இல்லைன்னா நீதிமன்றம் தான் தலையிட்டு இதை தீர்த்து வைக்க முடியும். இப்போ இங்கே இந்த ஒட்டிய கேள்வி, இப்போ வந்து ஓட்டுநர்கள் வந்துட்டு வந்து நியாயமாக நடந்து கொள்கிறார்களா, சரியான வேகத்தில் வண்டி இயக்குகிறார்களா, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவாங்க, சில இடங்களில் வழக்குகள் பதிவாகும் போது அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சிஸ்டம், இந்த ஜிபிஎஸ் மாதிரி சிஸ்டம் வைத்திருக்கீங்களா? ரெண்டாவது வந்துட்டு அவர்களுக்கு உண்டான ஏதோ பயிற்சி பட்டறைகள், ஒரு பயிலரங்கங்கள் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்டைஸை வச்சு நடத்துகிறீங்களா? இப்போ வந்து நாங்கள் டிரைவர்களுக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தென்னிந்தியா முழுவதும் அவங்களுக்கு வந்து உடல் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு பரிசோதனைகள், இதெல்லாம் எவ்ரி மந்த்தும் தென்னிந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உங்களோட மோட்டார் வெளிச்சம் மூலமாக சிறப்பு, பல தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் சிறப்பு, மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் மூலமாகவும் பல இது நாங்கள் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய மன அழுத்தத்தை தீர்க்கிறது, அவங்களுடைய உடல் சோர்வு, எடை குறைவு, அவங்களுக்கு வந்து என்னென்ன உபாதைகள் இருக்குது, கிளை நோய்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் வந்து லாரி டிரைவர்கள் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆமாம், நாங்களே நிறைய கேள்வி ரொம்ப குறைஞ்சி போச்சு முன்பு இருந்த. ஆமாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் மோட்டார் தொழில். ஆனால் வந்து லாரி ஓனர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வாக தான் இருக்கிறாங்க. விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதை இன்னொன்று நாங்கள் வந்து எந்த சங்கமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மது ஓட்டிட்டு டிரைவர் வந்தோன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறோம். அபராதம் போடுங்க, லாரியை சிறை வைக்காதீங்க. யார் தவறு பண்ணுறாங்களோ அந்த டிரைவரை சிறைப்படுத்துங்க. அதுதானே சரி. ஆமாம், லாரிகளை சிறை வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு லாரி போகுது சார், பின்னாடி வந்து ஒரு 2 வீலர் இடிச்சிடுறாங்க, லாரியை தான் சிறை வைக்கிறாங்க.
இப்ப ஆமா, அந்த யார் தவறு பண்ணாங்களோ தவறு பண்ணவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தால்தான், அது யாரா இருந்தாலும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு மறுதடவை அந்த தவறை செய்யக்கூடாது வராது. ஆமா, இப்ப டூ வீலர் வந்து இடிக்கிறாங்க, சின்ன வண்டிங்கிறதுனால லாரியில இன்சூரன்ஸ் அவங்கள கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லாரிகள் மேல குற்றம் சுமத்துறாங்க. அப்போ அப்படி உங்களோட வாகனம் நிறுத்தி வைக்கும்போது பொருட்களை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல டெலிவரி செய்ய முடியாத தொழில் ரீதியான பிரச்சனைகள், உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு உங்களால் சரியான நேரத்தில் டெலிவரி செய்ய முடியல, உள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் போன்ற பொருட்கள் இருந்து அது கெட்டு போயிடும். ஸோ இது மாதிரியான அது உங்களுக்கு பெரிய வந்து வணிகத்தில் மிகப்பெரிய அடி, நாளைக்கு உங்களோட வணிகமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுமே. உண்மையான சார், இப்போ கூட ஒரு தண்ணீர் லாரி கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி பெரம்பூரில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதை வந்து ஊடகங்கள் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வந்து நகர்ப்பகுதிக்குள் நுழைவதற்கு தடை, நேரத்தடை, கட்டுப்பாடு இதெல்லாம் விதித்தாங்க. அதே மாதிரி கனரக வாகனங்கள் 100 நாட்கள் சிறைபிடிக்கப்படும், விடுவிக்க முடியாது, இந்த மாதிரி ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னா சொன்னாங்க. உடனே நாங்கள் வந்து கமிஷனரை பார்க்க போனோம். அப்புறம் அடிஷனல் கமிஷனர் பாருங்கன்னாங்க. மிஸ்டர் கார்த்திகேயன் சாரை போய் பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஊடகங்களில் சொன்னதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட எந்த லாரிகளும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆனால் முறைப்படி மோட்டார் வாகன சட்டப்படி விடுவிக்கப்படும் சொன்னார். அது அவர் சொன்னது போக இப்போ 15 நாளாக ஒரு லாரி வந்து புழல் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆந்திரா லாரி ஃபேட்டல் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அதை விடுவிக்கல. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மறுப்பு அறிப்பை கொடுங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் சொன்னார். அதை சொன்னதுக்கு அவங்க இது வரைக்கும் நியாயப்படுத்தலை. இன்றைக்கி 15 நாளாக அந்த லாரி நிற்குது. இப்போ இந்த லாரி ஒன்றுக்கு எவ்வளோ லாஸ், இந்த பொருளுக்கு எவ்வளோ தேக்கம், இதெல்லாம் வந்து அவங்க சொல்றது ஒன்றா இருக்கு, செயல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சப்பார்டினேட் இருக்கு. இப்போ வந்து ஒரு அடிஷனல் கமிஷன் சொன்னா அவங்க அடுத்த ஜேசி, அடுத்தது டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் அனைத்து நிலைகளுக்கும் இந்த உத்தரவு போகணும். அந்த சர்க்குலர் சரியா போறது இல்லை, சொல்றது இல்லை. பாதிக்கப்படுறது லாரி ஓனர், அந்த தொழில். இதுதான் மிக முக்கியம்.